ஃபேமிலி கம்ஸ் ஃபர்ஸ்ட் ஓவர் எனிதிங் எல்ஸ்ன்னு நினைக்கக்கூடிய ஆளா நீங்கள்? அப்போ இந்த 3 அனிமேட்டட் மூவிஸ் உங்களுக்காக தான். இமேஜின் உங்கள் அப்பா வெளி உலகம் ரொம்ப டேஞ்சரஸாக இருக்கும்னு நினைக்கிறதுக்காக உங்கள் மொத்த லைஃப்பும் நீங்கள் ஒரு கேவுக்குள்ளே வாழணுன்னா எப்படி இருக்கும்? அதுதான் க்ரூட். ஒரு ப்ரீஹிஸ்டாரிக் ஃபேமிலி அவங்க வீடு அழிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஓப்பன் வேர்ல்டுக்குள்ளே தள்ளப்படுறாங்க. அந்த ஓப்பன் வேர்ல்டுக்குள்ளே ஜெயிண்ட் க்ரீச்சர்ஸ், கிரேசி அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் இருக்கும். அங்கே வந்து ஒரு காயன் ஒருத்தனை மீட் பண்ணுவாங்க. அவன் தான் உலகத்திலேயே இன்வென்டர் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். இந்த படம் முழுக்கவே ஒரு ஃபன்னி டோன் மெயின்டைன் ஆகிக்கிட்டே இருக்கும். எமோஷன்ஸ் எல்லாம் நல்லாவே கன்வே பண்ணியிருப்பாங்க. விஷுவல்ஸ் எல்லாம் ஸ்டன்னிங்காக இருக்கும். ரெண்டாவது வந்து மிச்சல்ஸ் வர்சஸ் மெஷின்ஸ். இமேஜின் ஜாலியாக ஒரு ரோட் ட்ரிப் போகலான்னு பிளான் பண்ணுறீங்க ஃபேமிலியோட. ஆனால் இந்த ட்ரிப் வந்து ஒரு ரோபோட் அப்போகலிப்ஸ்னால இன்ட்ரப்ட் ஆகுதுன்னா எப்படி ஃபீல் ஆகும்? உலகமே ரோபோட்ஸ்னால டேக் ஓவர் பண்ணப்படுது. ஆனால் உங்கள் ஃபேமிலி தான் லாஸ்ட் ஹோப் ஆஃப் சேவிங் தி ஹியூமனிட்டி. இந்த படத்தோட மெயின் அட்வான்டேஜ் அனிமேஷன் ரொம்பவே க்ளீனாக நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் இவங்க ஃபேமிலியாக பண்ணுற ஜோக்ஸ் ரியலி என்ஜாயபிளாக இருக்கும். இந்த படம் முழுக்கவே வந்து ஒரு அப்பா பொண்ணோட பாச போராட்டம் மாதிரி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. பார்க்க ஒரு மாதிரி ஃபீல் குட்டாகவே இருக்கும். மூணாவது வந்து கொக்கோ. மிகேல்னு ஒரு கேரக்டர் இருக்கும். அவனோட ட்ரீமே வந்து ஒரு பெரிய மியூசிஷியன் ஆகணும்னு சொல்லிட்டு. பட் ஆனால் அவனோட ஃபேமிலிக்கு வந்து மியூசிக்னாலே பிடிக்காது. இந்த ஜர்னியில் வந்து இவன் லேண்ட் ஆஃப் டெத்துக்கு போவான். அங்கே வந்து இவனோட ஃபேமிலியோட பிக்கெஸ்ட் சீக்ரெட்டை அன்கவர் பண்ணுவான். இந்த படம் வந்து பர்சனலி எனக்கு ரொம்பவே பிடிச்ச படம். இட் வில் மேக் யூ ஸ்மைல், இட் வில் மேக் யூ க்ரை அண்ட் இட் வில் மேக் யூ லைக் want to be with your family. இந்த 3 படமே ஒன் ஆஃப் தி மாஸ்டர் பீஸ்ன்னே சொல்லுவேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் எதை முதல்ல பார்க்க போகிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஃபாலோ மீ ஃபார் மோர் ரெக்கமெண்டேஷன்ஸ். தேங்க்யூ.